ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான கார்டனிங் டிப்ஸ் தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பூக்கள்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே அலாதி பிரியமாக இருக்கும். அந்த வகையில் பெண்களை சொல்லவா வேணும், பிச்சி செடியில் அதிகமாக பூக்கள் பூக்க சில டிப்ஸ் தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயிருள்ள அனைத்து ஜீவன்களுக்குமே ரெஸ்ட், அதாவது ஓய்வுங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் பிச்சி செடியை நாம் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து இதில் பூக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக தொடங்கும். அந்த வகையில் இதில் உள்ள காம்புகள், அதாவது பூத்து முடிஞ்ச காம்புகள் எல்லாமே கரிய தொடங்கும். இதை நாம் எப்படி அப்புறப்படுத்தணும், என்னென்ன உரங்கள் வைக்கணும் அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த செப்டம்பர் அக்டோபர் மந்தில் இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதோட பூக்கள் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் உள்ள இலைகள் காம்புகள் எல்லாமே கரிய தொடங்கும். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் உள்ள பூக்கள் எல்லாம் பறித்து மொத்தமாக தீர்ந்ததுக்கு அப்புறமா இதில் கருகி போயிருக்கிற இந்த இலைகள் காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி அப்புறப்படுத்திடணும். அதை விட முக்கியமான விஷயம், கொஞ்சம் கட்டையாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் டிசம்பர் லாஸ்ட், அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இது சூப்பராக க்ரோத் ஆகி நல்ல விளைச்சலை வந்து கொடுக்கும். இப்போது நம்ம இதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இதுக்கான உரங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, தொழு உரங்கள் வைக்கலாம். தொழு உரங்கள் வச்சு முறையான வகையில் வந்து நீர் பாய்ச்சணும். அப்படி தொழு உரங்கள் கிடைக்கல, அதாவது மாட்டோட சாணி, ஆட்டோட புழுக்கை இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா, நம்ம சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு கழிவுகளை வச்சும் உலர்ந்த இலைகள் உலர்ந்த பூக்களை வச்சும் உரங்கள் தயாரித்து போடலாம். எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நம்ம சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய இந்த காய்கறி கழிவுகள், பூக்கள், இலைகள் இது எல்லாத்தையுமே சேகரித்து ஒரு குண்டு தோண்டி அதில் போட்டு கொஞ்சமாக மண்ணை மேலே தூவி தூவி வரணும். அப்படி வரும்போது அது வந்து உரமாக மாறும். அந்த உரத்தை 15 நாளுக்கு ஒருக்கா இந்த செடிக்கு வச்சுட்டு வந்து ஒழுங்கான முறையில் தண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான பூக்கள் வந்து பூக்கிறத நாம் கண்கூடாவே பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நிற்கிறது இது ஒரு ஒயிட்டில் லைட் பிங்க் ஷேடான பூங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.